ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு பயங்கரமான தாய்லாந்து பேய் படம் கொண்டு வந்திருக்கேன் மக்களே. இது பேய் படம் அப்படின்றத தாண்டி படமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துடைய ஒன்லைன் சொன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் கேட்டு போயிடும். டைமே வேஸ்ட் பண்ணாம நம்ம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல புதுசா இந்த போட்டோ வாலெட்லாம் நிறையவே கொண்டு வந்திருக்கோம் மக்களே. புது மாடல் வந்திருக்கு அண்ட் பிரைஸும் கொஞ்சம் கம்மியா கொண்டு வந்திருக்கோம். 777 போட்டோ போட்ட வாலெட் நீங்க வாங்கிக்க முடியும் மக்களே. ஒரிஜினல் லெதர் 1 இயர் வாரண்டியோட வரும். வெளியே கிடைக்க வாய்ப்பே கிடையாது. வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. ஸ்டாக்கு இந்த பிரைஸ்ல இந்த மாடல் ரொம்ப கம்மியா வந்திருக்கு. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் சின்ன பையனா இருக்காரு. ஹீரோவுக்கு ஒரு குட்டி தங்கச்சினா குழந்தையா இருக்காங்க. ஒரு பாட்டி மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவுக்கு ஒரு அப்பாவும் இருக்காங்க. அந்த அப்பா ஏதோ காட்டுக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு போல. அவருக்கு சாப்பாடு கொடுக்க டைம் ஆயிடுச்சு, வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சாப்பாடுலாம் எடுத்துக்கிட்டு அந்த கை குழந்தைய கையோட தூக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி காட்டுக்குள்ள போயிட்டு அப்பாவை பார்த்தா அப்பா கையில ஏதோ ஒரு மாஸ்க் மாதிரி வச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்போ பாட்டி வந்த உடனே சாப்பாடுலாம் கொடுத்துட்டு, டேய் நீ கண்டிப்பா இந்த ஊரை விட்டு போதான் போறியா, வெளியூருக்கு போதான் போறியா? கண்டிப்பா என்னால வரவே முடியாது. இந்த ஊரை தான் காலம் காலமா என்னுடைய அப்பா அம்மால இருந்து எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஊரை விட்டு எல்லாம் வர முடியாது அப்படின்னும் போது, ஆனா நம்ம ஹீரோவுடைய அப்பா நான் கண்டிப்பா இந்த ஊரை விட்டு போயே தீருவேன் அப்படின்ற முடிவோட இருக்காரு. ஏன் தெரியல. இதே டைம்ல நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அப்பாவுடைய அந்த மாஸ்க் இருக்கு பாத்தீங்களா, கையாலேயே செய்யப்பட்ட மரத்தாலேயே செய்யப்பட்ட ஒரு வித்தியாசமான மாஸ்க் மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு ஹீரோ கையில பார்த்து விளையாடிட்டு இருப்பாரு. கண்டுக்கல எதுவுமே. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ குட்டி தங்கச்சிய தூங்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல ஏதோ சவுண்ட் கேட்கும். பார்த்தா வீட்டுக்குள்ள அப்பாவை காணும். அப்பா எங்க போனாரு அப்படின்னே தெரியல. நம்ம ஹீரோ கூப்பிட்டு வெளியே வராரு. வெளியே வந்து பார்த்தா ஆளையே காணும். பக்கத்துலயே இவங்க இந்த கிரீன் ஹவுஸ் ஃபார்மிங் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஷெட் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ஷெட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹெட்லைட்லாம் மாட்டிக்கிட்டு ஷெட்டுக்குள்ள போறாரு. உள்ளுக்குள்ள போனா யாரோ உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அப்பா தான் நினைக்கிறேன், மாஸ்கோட உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இவனுக்கு அந்த மாஸ்க பார்க்கவே ஒரு மாதிரி பயமா இருக்கு. இவன் போனோனே அப்பா தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு போல, நம்மள பயமுறுத்தி விளையாட போறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு கூப்பிட்டு கிட்ட போனா அப்பா கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. இவனுக்கு ஒரே பயமா இருக்கு. பொறுமையா போயிட்டு அந்த மாஸ்க கலட்டினா மாஸ்க்குள்ள இருந்து எக்கச்சக்கமான தேனீக்கள் வெளியே வந்துகிட்டு இருக்கு. அப்பாவுடைய மூஞ்சி இந்த தேனியால கொட்டப்பட்டு வீங்கி போயிருக்கு. அப்பா இறந்தே போயிட்டாரு. ஒரு மாதிரி உடம்ப முறுக்கிட்டு இறந்து போயிருக்காரு. இத பார்த்தோன்னே குட்டி பையன் இல்லையா செம்மையா பயப்படுறான். கத்திக்கிட்டே வெளியே ஓட பார்க்கும்போது இந்த வீட்டுக்கு வெளியே மொத்தமா இந்த மைக்கா கவரால் தான் அடிச்சு வச்சிருக்காங்க. வெளியே ஏதோ ஒரு அமானுஷ்யமான உருவம் தெரியுது. அதை பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமா பயந்து அலறி போறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. இந்த மாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ஒரு வாய்ஸ் ஓவர்ல நமக்கு சொல்றாங்க. இந்த மாஸ்க் என்ன அப்படின்னா, யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க இந்த உலகத்தை விட்டு போகவே கிடையாது. நம்ம கூடவே நம்ம குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள நினைவுபடுத்துற மாதிரியும் அவங்கள வந்துட்டு ஒரு சுட்டி காமிக்கிற மாதிரியும் இந்த மாஸ்க வந்துட்டு போடுவாங்களாம். அண்ட் வருஷம் இந்த ஊர்ல கோவில் திருவிழா மாதிரி ஒன்று நடக்கும். அந்த திருவிழா டைம்ல இந்த மாதிரி மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு போயிட்டு கலந்துக்கிறது, அங்க டான்ஸ் பண்றது, பூஜை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுவாங்க. இந்த மாஸ்க் இந்த ஊர்ல வாழக்கூடிய எல்லா குடும்பத்துக்கும் தனித்தனியா இருக்கும். எல்லா குடும்பத்துக்கிட்டயுமே இந்த மாதிரி ஒரு மாஸ்க் இருக்கும். எல்லாமே தனித்தனியா யூனிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. பல வருஷம் கழிச்சு இதே போல ஊருக்குள்ள ஒரு திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. அங்க நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சிட்டில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு ரிப்போர்ட்டர் மக்களே, கூட ஃப்ரெண்ட் நிக்கிறாரு. ஆமா நீ எதுக்கு அந்த சிட்டில இருந்து இந்த ஊருக்கு வந்த, இந்த குட் கிராமத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் தான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம பாஸை எதிர்த்து பேசினேன், சில பல கேள்விகளை கேட்டேன். அந்த ஆளு கருப்பாயிட்டு நீ கிளம்பி தண்ணி இல்லாத காட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி இங்க அமுச்சு விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போலம்ப. அப்ப இந்த பொண்ணு பேசிட்டே இருக்கும் போது ஃப்ரெண்டுக்காரன் பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அப்போ காட்டுக்குள்ள யாரும் மாஸ்க் போட்டுட்டு இந்த பொண்ணையே பாக்குற மாதிரி இந்த பொண்ணுக்கு ஒரு ஃபீல். அவங்க வேற எங்கேயாச்சும் பாக்குறாங்களா, நம்மளதான் பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அந்த டைம்ல வளர்ந்த நம்ம ஹீரோ வராரு. காலேஜ் படிக்கிற வயசாயிருச்சு நம்ம ஹீரோக்கு. ஆனா குடும்ப கஷ்டத்தினால நம்ம ஹீரோ இந்த லாட்டரி டிக்கெட்லாம் வித்துக்கிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு கிட்ட வந்து வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த பொண்ணு இன்ட்ரெஸ்டா பின்னாடி நம்மள யாரோ பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா இல்லையா. நம்ம ஹீரோ குறுக்கால வர, டேய் நவுந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டா. இந்த டைம்ல ஹீரோடைய தங்கச்சி வந்துட்டு சைன் லாங்குவேஜ்ல ஏதோ சொல்றாங்க. இந்த பொண்ணுக்கு காது கேட்காது, அதனாலேயே வாய் பேச முடியாது மக்களே. ஹீரோயினுக்கு புரியல இந்த பொண்ணு என்ன சொல்றா, யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவன் என்னுடைய தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு லாட்டரி டிக்கெட் பாக்ஸையே மூடி வச்சுட்டு, அவளுக்கு காது மட்டும் தான் கேட்காது, வாயெல்லாம் பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு கிளம்புறாரு. வெயிட் பண்ணுப்பா, நான் லாட்டரி டிக்கெட் வாங்கிக்கிறேன் அப்படின்னும் போது இவரு அப்படியே கோச்சிக்கிட்டு கிளம்பிட்டாரு. அந்த குட்டி பொண்ணை தனியா கூட்டு வந்து, இங்க பாரு பாப்பா, நம்ம ஒன்னும் பிச்சையெல்லாம் எடுக்கல, நம்ம கஷ்டப்படுறோம், காசுக்காக இந்த மாதிரி லாட்டரி டிக்கெட் வைக்கிறோம், இதுவும் ஒரு வேலை தான், இதுக்காக போயிட்டு யார்ட்டையும் நம்ம கெஞ்சணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு இந்த குட்டி பொண்ணுக்கு
அதெல்லாம் புரியவே இல்ல, ஜாலியா விளையாடுறா. இதே டைம்ல நம்ம ஹீரோக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்றாங்க. உடனே நம்ம ஹீரோ தங்கச்சியை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. அங்க போனா நம்ம ஹீரோவுடைய பாட்டி செமையா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களால தன்னுடைய பையன் இறந்து போயிட்டான் அப்படின்ற விஷயத்தை ஏத்துக்க முடியாம அடிக்கடிக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி பையனை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க போல. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க வந்த யாரோ இந்த ஊரை சேர்ந்த ஒரு லேடி வந்துட்டு பையன் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, ஏன் பையனையா இறந்து போயிட்டான்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட சண்டை போட்டு அந்த லேடியவே அடிக்க செஞ்சிருக்காங்க. இது பயங்கர கலைபரமா மாறி இப்ப நம்ம ஹீரோக்கு அங்க இருக்கிற கால் பண்ணிருக்காரு. பாட்டி எங்க புலம்பிட்டு இருக்காங்க, டே உனக்கு தான் தெரியும் இல்லையா என் பையனும் நீயும் எந்த அளவுக்கு பழகி இருக்கீங்க, எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ், என் பையன் வந்துட்டு இறந்தலாம் போல காணாம போயிட்டா சொன்னா புரிஞ்சுக்கூடா அப்படின்னு போது, ஆக்சுவலா நம்ம ஹீரோடைய அப்பாவுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவர் தான் இங்க போலீஸா இருக்காரு. இவரை நம்ம ஹீரோ அங்கிள் அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. அந்த அளவுக்கு இந்த குடும்பத்தோட இந்த போலீஸ் பயங்கர பழக்கம். இந்த ஃப்ரெண்டு போலீஸ்க்கும் நல்லாவே புரியுது பாட்டி வந்துட்டு மன ரீதியா ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க, பையன் இறந்து போயிட்டான் அப்படின்ற விஷயத்த அந்த இழப்பை தாங்கவே முடியாம ஏத்துக்கவே முடியாம தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம ஹீரோயிட்ட சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்ல, வீட்டுக்கு வந்தும் பாட்டி புலம்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ செம்மையா கடுப்பாயிட்டாரு. பாட்டி உங்களுக்கு சொன்னா புரியவே புரியாதா, உங்க பையன் என்னுடைய அப்பா இறந்து போயிட்டாரு, இறந்து போனவரு கண்டிப்பா திரும்பி வர போறதே கிடையாது, ஏன் இந்த மாதிரி சும்மா தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களால எக்கச்சக்கமான பிரச்சனை அப்படின்னு சொல்ல, டேய் நீ என்னடா இந்த மாதிரி அபசகுணமா பேசிக்கிட்டு இருக்க, உங்க அப்பா காணாம போயிட்டாரு கண்டிப்பா திரும்பி வருவாரு, நீ லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் கடுப்பாகுது. இந்த பாட்டி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா தன்னுடைய பையனுடைய எல்லா திங்ஸையுமே பையனுடைய ஞாபகமா பையன் கண்டிப்பா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெல்ஃப்ல ஒரு ஓரமா எடுத்து வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் போயிட்டு ஹீரோ தூக்கி போட்டு உடைக்கிறாரு. கண்டிப்பா உங்க பையன் திரும்பி வர வாய்ப்பே கிடையாது, சொன்னா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு உடைக்கும் போது இந்த பாட்டி ஓடி போயிட்டு அழுகுறாங்க. வேணாண்டா இந்த மாதிரி பண்ணாத, என் பையன் கண்டிப்பா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. நம்ம ஹீரோக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாட்டியோட நிலைமை புரியுது, இருந்தாலுமே பாட்டியா இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ஹீரோவால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நம்ம ஹீரோக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு எல்லாமே சொல்லி புலம்பிட்டு இருக்கும் போது, இங்க பாருடா உன் பாட்டி ஒன்னும் பைத்தியம்லாம் கிடையாது, அந்த பாட்டியால இந்த மாதிரி உங்க அப்பா இறந்து போயிட்டாரு, தன்னுடைய பையன் இறந்து போயிட்டான் அப்படின்ற விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இந்த ஊர் மக்களும் அந்த பாட்டியோடைய நிலைமை சரியா புரிஞ்சுக்காம இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிகர் பண்ற மாதிரி பேசும்போது பாட்டி கோவப்படுறாங்க. அவ்வளவுதான், போக போக எல்லாமே சரியாயிடும், நீ கவலைப்படாத, பாட்டியை வந்துட்டு இந்த மாதிரிலாம் கோவமா நடத்தாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதே டைம்ல குட்டி பொண்ணு ஹீரோ கூடவே வந்திருப்பா. அந்த பொண்ணு இந்த காட்டுக்குள்ள இங்க வந்துட்டு தண்ணி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். அங்கெல்லாம் போயிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க யாரோ வந்துட்டு இந்த மாஸ்க் கழட்டி போட்டிருக்காங்க. நமக்கு இந்த மாஸ்க் போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு எதுவுமே தெரியாம மாஸ்க் போட்டு பார்க்கும்போது இந்த கரைக்கு அந்த பக்கமா வந்துட்டு யாரோ நிக்கிறாங்க. அவங்களும் மாஸ்க் போட்டுட்டு குட்டி பொண்ணை பார்த்துட்டு இருக்க. குட்டி பொண்ணு நம்மள யாரோ பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிச்சுக்கிட்டு இருக்கா. இதே டைம்ல நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் வந்தவனே அந்த மாஸ்க புடுங்கி, தங்கவும் இங்க பாரு, அடுத்தவங்க மாஸ்க் எல்லாம் போடக்கூடாது, இது ரொம்பவே தப்பான செயலா இருக்கும், இந்த மாதிரி பண்ணவே பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா அந்த பக்கம் யாரை பார்த்து கையை காமிச்ச அப்படின்னு நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் இந்த பொண்ணு பேசிட்ட அந்த சைன் லாங்குவேஜ் நல்லாவே புரியும். நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா, இந்த மாதிரி அந்த கரையில நான் யாரையோ பார்த்தேன், இந்த மாதிரி மாஸ்க் போட்டுட்டு என்ன பார்த்து கையை காமிச்சாங்க, சரி யாரோ நமக்கு தெரிஞ்சவங்க தான் போல கையை காமிக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹாய் காமிச்சேன் அப்படின்னும் போது, ஆனா இவங்க பார்க்கும்போது அக்கறையில யாரையுமே காணோம். சரி குட்டி பொண்ணு ஏதோ சும்மா சொல்றா போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ குட்டி பொண்ணை தூங்க வச்சுக்கிட்டு இருக்கும் போது ஏதோ அங்க இங்கன்னு உழப்புற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டுன்னு பார்த்தா பாட்டி நைட் டைம்ல அங்க நம்ம ஹீரோ கால்ல களைச்சு போட்டாரு பாத்தீங்களா, அது எல்லாமே தூக்கி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க, அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. பாட்டி இந்த டைம்ல என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லடா காலனி எல்லாமே களைச்சு போட்ட, அதுக்குன்னு எல்லாத்தையும் தூக்கி குப்பையிலேயே போட முடியும், அதான் எல்லாமே அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எங்கேயோ கிளம்புறாங்க. இந்த டைம்ல எங்க கிளம்புறீங்க அப்படின்னா தவளை பிடிக்க போறேன் அப்படின்றாங்க. ஐயா இது வறண்டு போன காலம், இந்த காலத்துல தவளைலாம் வராது, சொன்னா கேளுங்க அப்படின்னா, இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அந்த ஹெட்லைட்லாம் மாட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. போகும்போது சொல்றாங்க, இந்த மாதிரி உங்களுக்காக காலையே சூப் பண்ண, நீங்க ரெண்டு பேரும் கோச்சிட்டு கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே இருக்கு, அதை மறக்காம பசி எடுத்தா குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரன் சொன்ன மாதிரி சரி ஓகே பாட்டியை வந்துட்டு அது போக்குலயே விட்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா படுத்துட்டாரு. இப்போ பாட்டி போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும் போது பாட்டியை யாரோ ஃபாலோ பண்றாங்க. அது பாட்டிக்கும் நல்லாவே புரியுது, நம்மள யாரோ ஃபாலோ பண்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. யாரையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா மாஸ்க் போட்டுட்டு யாரோ ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. இங்க வந்துட்டு ஒரு நிலத்துல ஒரு
குட்டி கோவில் அப்படின்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதுதான் கோவிலா கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு லேடி வந்து சாமி கும்பிடும் போது யாரோ அங்க தூக்கு மாட்டி தொங்கிட்டு இருக்காங்க. காலை பார்த்து பயந்து போயிட்டு பேனு கத்த ஊர் மக்கள், போலீஸ், பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. நம்ம ஹீரோடைய தங்கச்சியும் கூட வந்திருக்காங்க. ஆக்சுவலா அங்க தொங்கிட்டு இருக்க டெட் பாடியோடைய முகம் வந்துட்டு ஒரு மாஸ்கால மூடப்பட்டிருக்கு. இப்ப போலீஸ்லாம் வந்துட்டு மாஸ்க கழட்டி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள இருக்கிறது பாட்டிய ரண கொடூரமா யாரோ பயங்கரமா கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. அவங்க தூக்கு மாட்டி தொங்கினாங்க அப்படின்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு முகம் முழுக்க காயமா இருக்கு. இத பார்த்த ஹீரோக்கும் ஹீரோவுடைய தங்கச்சிக்கும் தூக்கி வாரி போடுது. ஓடி வந்து பயங்கரமா அழுக. அந்த குட்டி பொண்ணால இதை பார்க்கவே முடியல. நம்ம ஹீரோ திருப்பி விட்டு, அதாவது இந்த டெட் பாடியை பார்க்க விடாத மாதிரி பண்ணிட்டு இவரு பயங்கரமா கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்காரு. இங்கதான் ஹீரோயின் இருக்காங்க, அந்த ஃப்ரெண்டோட சேர்ந்துட்டு எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஊர் மக்கள்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, இது இந்த குடும்பத்துடைய சாபம் போல, ஒன் பை ஒன்னா இந்த மாதிரி இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவரு கடுப்பாயிட்டாரு. இந்த மாதிரி ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க, ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்கள இந்த பசங்க இழந்துட்டு அழுதுகிட்டு இருக்காங்க, இந்த டைம்ல இந்த மாதிரியா பேசுவீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, முதல்ல கிளம்புங்க, இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அமுச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்தாங்க பாத்தீங்களா, இந்த போலீஸ் கிட்டயே கேட்கலாம், போலீஸ் கிட்டயே இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டு வந்து பேச, ஏன் இந்த மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் பேசிட்டாங்க, இவங்க குடும்பத்து மேல இந்த ஊர் மக்களுக்கு அப்படி என்ன காண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நம்ம ஹீரோடைய ஃபேமிலி இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்னாடி ரொம்பவே நல்லா இருந்திருக்காங்க, விவசாயம் பார்த்திருக்காங்க, இந்த ஊர்லயே கொஞ்சம் பெரிய ஃபேமிலி, கொஞ்சம் பணக்கார ஃபேமிலி அப்படின்னு இருக்கும் போது தங்களுடைய நிலத்துல ஒரு சின்ன இடத்த மட்டும் ஊர் மக்களுக்கு அப்படின்னா கோவிலுக்கு தானமா கொடுத்திருக்காங்க. இங்க கோவில் கட்டிக்கலாம், இங்க வந்துட்டு சாமிலாம் கும்பிடலாம், சடங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஆனா போக போக இவங்க குடும்பமே ரொம்ப ரொம்ப ஏழப்பட்ட நிலைமைக்கு வரும்போது, அந்த லேண்டு எங்களுக்கு சொந்தமான லேண்டு, அதை நாங்களே திரும்ப எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ட்டி தான் அந்த லேண்டை திரும்ப எடுத்து வீடுலாம் கட்டி வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இவங்களுடைய லேண்ட்ல தான் இப்பயும் அந்த கோவில் ரொம்ப சின்னதா இருக்கு, முன்னாடி கொஞ்சம் பெருசா இருந்திருக்கும். இந்த மாதிரி கோவிலுக்குன்னு கொடுத்த லேண்டை திரும்ப வாங்கிட்டாங்க, இப்ப அவங்களே வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களுக்கு சரியான கடுப்பு. இதை தாண்டி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல அப்பா இறந்து போந்து இந்த மாதிரி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அங்க வில்லேஜுடைய ஹெட் வராரு. இன்னைக்கு பேசின வரைக்கும் போதும், கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டு இந்த போலீஸை இங்க இருந்து கூட்டு போறாரு. இப்ப அப்படியே இங்க சீனை கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. குட்டி பொண்ணு செம்மையா அழுறா, நம்மள யாரு பாத்துப்பா, நமக்கு யாரு குக் பண்ணுவா, அவ்வளவுதான் பாட்டி வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்க. நீ கவலையே படாத, உன்னை அண்ணா ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன், அண்ணா குக் பண்ணி கொடுக்குறேன், உனக்கு எதுவுமே ஆகாம நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிய சமாதானப்படுத்தி பாட்டெல்லாம் பாடி தங்கச்சிய தூங்க வைக்கிறாரு. தூங்க வச்சுட்டு இவருக்கு அங்க தூங்கவே முடியல, பயங்கரமா அப்படியே அந்த துக்கம் தொண்டை அடைக்குது. கிச்சனுக்கு வந்து செமையா அழுகுறாரு. பாட்டி சொன்னாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி சூப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டு போன சூப்பை குடிக்கிறாரு. ஃப்ரெண்டு தான் பார்த்துட்டு தடுக்கிறான், மச்சான் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதே டைம்ல அந்த ஃப்ரெண்டு போலீஸ் வராரு. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பக்காவா செக் பண்ணியாச்சு, அது வந்துட்டு தற்கொலை தான், பாட்டியோடைய போன் கூட அவங்க பாக்கெட்ல தான் இருந்துச்சு. ஸோ அந்த பாட்டி வந்துட்டு மனசுடைஞ்சு போயிட்டு இல்ல மென்டலி பாதிக்கப்பட்டு அந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க போல. இந்த கேஸ்ல அன்யூஷுவலா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேஸையே க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு என்ன பேசுறது என்ன சொல்றது அப்படின்னே புரியல, ஒரு மாதிரி பிளாங்கா இருக்கு. அந்த டைம்ல வில்லேஜுடைய ஹெட் வராரு. இந்த லேண்டை பழைய மாதிரியே நீங்க வேணா ஊருக்கு எழுதி கொடுத்துருங்க, ஊர் மக்களும் கடுப்பா இருக்காங்க, அந்த உங்க குடும்பத்துக்கும் எல்லாமே அபசகுணமா நடந்துகிட்டு இருக்கு, நான் வேணா உன் வாழ்க்கைக்கு தேவையான காசை கொடுக்குறேன், நீயும் நல்லா இருக்கலாம், உன் தங்கச்சியும் படிக்க வைக்கலாம் அப்படின்னும் போது இதுக்கும் நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றது அப்படின்னே புரியல, அமைதியா இருக்காரு. வில்லேஜ் ஹெட்டும் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயினையும் அந்த ஃப்ரெண்டுக்காரனையும் காமிக்கிறாங்க. காலையில இந்த பாட்டி இறந்து போய் தொங்கினாங்க பாத்தீங்களா, அதை ஷூட் பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்கும் போது அதுல இந்த பாட்டியோடைய தலையில என்னமோ ஒட்டிருக்கு, இது என்னவா இருக்கும், ஜூம் பண்ணு அப்படின்னும் போது ஃப்ரெண்டும் ஜூம் பண்ணிட்டு அது வந்துட்டு சாமி கும்பிடுற இடம், பூ போட்டிருப்பாங்க, அந்த பூவோடைய இதழ்கள் மாதிரி தெரியுது அப்படின்னும் போது இல்ல அதை பார்க்கும்போது பூ மாதிரியே தெரியல, நீ நல்லா ஜூம் பண்ணு அப்படின்னும் போது ஜூம் பண்ணி பார்த்துட்டே இருக்கும் போது டக்குன்னு லேப்டாப்பே ஆஃப் ஆகுது. அப்பதான் ஃப்ரெண்டுக்காரன் சொல்றான், சாரிப்பா நான் வந்துட்டு லேப்டாப்ல சார்ஜ் போட மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவுடைய பாட்டிக்கு அந்த இறுதி சடங்குலாம் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த இறுதி சடங்குலாம் கொஞ்சம் கொஞ்சமா முடிய அங்க இருக்கிற ஊருக்காரங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா கிளம்பி போறாங்க. அங்க டெட் பாடி வைக்கப்பட்டிருக்கு. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் கையில ஒரு ஃபைலோட வராங்க. இது வந்துட்டு உங்க அப்பா இறந்து போன அந்த கேஸோடைய ஃபைலு. இந்த கேஸ அந்த டைம்லயே போலீஸ் ஒழுங்கா விசாரிச்சு இந்த கேஸை முடிச்சிருப்பாங்க. உங்க அப்பாவுடைய சாவுக்கு என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. நீ தான் பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி மாதிரி, நீ சின்ன பையன் நான் புரிஞ்சுக்கிறேன், இருந்தாலுமே அந்த கேஸ்ல வந்துட்டு நீ பேயும் பார்க்கல நாயும் பார்க்கல, ஏதோ ஒரு மனுஷன் தான் உங்க அப்பாவை கொலை பண்ணிருக்கான் அப்படின்னும் போது அப்போ ஹீரோக்கு கடுப்பாகுது. இங்க பாரு, நான் பார்த்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும், நான் பார்த்தது ஏதோ ஒரு அமானுஷ்யமான உருவம் தான், ஏதோ ஒரு பேய் தான் அப்படின்னும் போது எனக்கு பேய் மாதிரி நம்பிக்கை கிடையாது,
இந்த சாமியார் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. அது ஏன்னு சொல்றேன் பாரு. நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது எங்க அம்மா பிரெக்னெண்டா இருந்தாங்க. வயித்துல ஒரு குழந்தை வளர்ந்துச்சு. அந்த குழந்தைய வந்துட்டு கண்டிப்பா பெத்துக்க முடியாது. அந்த பிரசவத்துல கண்டிப்பா பெரிய ப்ராப்ளம் இருக்கும். குழந்தைய அபார்ஷன் பண்றங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் சொல்லும்போது எங்க அம்மா சும்மா இருக்காம ஒரு சாமியார் லேடியை போயிட்டு பார்க்கும்போது அந்த சாமியார் லேடி, நீ இந்த கருவை மட்டும் கலைச்ச, அந்த உயிரை கொன்ன அப்படின்னா இந்த சாவும் காலாகாலத்துக்கு உங்களை துரத்தும். இந்த குழந்தைய கலைக்க கூடாது. இந்த குழந்தை கண்டிப்பா நல்லபடியா பிறக்கும். நீ கடவுளை நம்பு அப்படின்னும் போது எங்க அம்மாவும் குழந்தைய கலைக்காம டாக்டர்லாம் சொன்ன மாதிரி அந்த பிரசவத்துல பெரிய ப்ராப்ளம் வந்து இறந்தே போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனாலேயே இவங்களுக்கு பேய் மேல, நாய் மேல, பூதம் மேல அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையவே கிடையாதான். சோ நான் சொன்னா கேளு, நீயாச்சும் உன் மனசை மாத்திக்கோ. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல. உங்க அப்பா இறந்து போந்துக்கும், உங்க பாட்டி இறந்து போந்துக்கும், வேற ஏதோ காரணம்னு சொல்லிட்டு கேஸை விசாரிக்க சொல்லலாம். நீ யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோடைய தங்கச்சி அங்கேயே தான் டெட் பாடிக்கு பக்கத்திலேயே கொசுவலெல்லாம் போட்டு படுக்கிறாங்க. படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது அங்க ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பக்கத்துல அந்த மாஸ்க் போட்ட உருவம் படுத்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து பயந்தே போறாரு. அது வந்துட்டு இல்யூஷனா, இமேஜினேஷனா, கனவான்னு தெரியல. ஆனா பக்கத்துல பார்த்தா தங்கச்சியா காணோம். எங்கடா தங்கச்சியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாட்டியோடைய சவப்பெட்டியை போயிட்டு தங்கச்சியை தட்டிக்கிட்டு இருக்கா. பாட்டி ஏஞ்சி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா ஹீரோடைய தங்கச்சி பேச மாட்டா. ஆனா என்னடா இது இப்ப பேசிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போனா அப்ப இந்த பொண்ணு வந்துட்டு பின்னாடி ஏதோ நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்க பின்னாடி பார்க்கும்போது ஒண்ணுமே இல்ல. பின்னாடி எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த மாஸ்க் போட்ட பேயோடைய உருவம் முன்னாடி தெரியுது. இதை பார்த்து மனுஷன் பயந்துட்டு அடிச்சு புடிச்சு கண்ண முடிக்கிறாரு. இது எல்லாமே ஹீரோக்கு வந்த கனவு மட்டும்தான் மக்களே. ஆனா இப்ப உண்மையிலேயே தங்கச்சியை ஆளை காணோம். தங்கச்சி எங்க போனா அப்படின்னே தெரியல. இதுக்கப்புறம் வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே தேடி கிளம்புறாரு. தங்கச்சி எங்கெல்லாம் வழக்கமா போவாலோ எல்லா இடத்துலயும் போயிட்டு தேடி பார்த்தா ஆளையே காணோம். நம்ம ஹீரோக்கா ஒரே பயமா இருக்கு, அழுகையா இருக்கு. நம்ம ஹீரோ இன்னும் தேடாத ஒரே இடம் அந்த கிரீன் ஹவுஸ் ஃபார்மிங் எல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த இடம் தான். நம்ம ஹீரோடைய அப்பா அங்க இறந்து போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அந்த பக்கமே போக மாட்டாரு. அந்த இடத்தை பார்த்தாலே பயப்படுவாரு. இப்ப மனசை தடப்படுத்திட்டு அங்க போயிட்டு பார்க்கலான்னு பொறுமையா உள்ளுக்குள்ள போறாரு. உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அங்கேயுமே தங்கச்சியை காணோம். ஆனா ஹீரோக்கு என்னமோ தோணிக்கிட்டே இருக்கு, தங்கச்சி இங்கதான் இருக்கா அப்படின்ற மாதிரி. அப்ப பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சவுண்டு தரையில இருந்து கேக்குது. என்னடா தரையில இருந்து சவுண்டு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு காதெல்லாம் வச்சு கேட்டவரு கார்பெட்லாம் விளக்கிட்டு அங்க இருக்க மண்ணை லைட்டா கலரி பார்க்கும்போது அங்க பேஸ்மெண்ட்டுக்கு போறதுக்கான ஒரு பாதை மாதிரி இருக்கு. டோர் எல்லாம் திறந்துட்டு உள்ளுக்குள்ள போறாரு. உள்ளுக்குள்ள போனா ஒரே இருட்டா இருக்கு. லைட் வேற சார்ஜ் கம்மி ஆயிட்டு ஆஃப் ஆகி எரிய ஆரம்பிக்குது. ஒரே பயமா இருக்கு. இருந்தாலுமே தங்கச்சியை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நோக்கத்தோட தேடி பார்க்கும்போது அங்க தங்கச்சி மயங்கி கிடக்குறா. இத பார்த்த ஹீரோ பயந்தே போயிட்டாரு. தங்கச்சியை தூக்கிட்டு உடனே கிளம்புறாரு. அந்த டைம்ல கூட அங்க அந்த மாஸ்க் போட்ட உருவம் வருது. அதை பார்த்துட்டு தலதறிக்க ஓடி வெளியே வரும்போது ஹீரோ கீழே விழுந்துட்டாரா, அங்க என்ன விஷயம் ஆச்சு அப்படின்லாம் காமிக்கல. பிளாக் அவுட் ஆகுது. கண்ணை முடிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஹாஸ்பிடல்ல இருக்காரு. கண்ணை முடிச்சவனே என் தங்கச்சி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ பக்கத்துல நம்ம ஹீரோயின் நின்னுட்டு இருக்காங்க. நீ பயப்படாத, தங்கச்சிக்கு ஒண்ணுமே ஆகல, தங்கச்சிக்கு உள்ளுக்குள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. காலையில இவங்க கால் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த டைம்ல கால் பண்ணி பார்க்கும்போது எடுக்கவே இல்லையா. என்ன இந்த பையன் காலே எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது அங்க நம்ம ஹீரோவும் தங்கச்சியும் அடிப்பட்ட நிலைமையில மயங்கி கிடந்தாங்களாம். சோ நம்ம ஹீரோயின் தான் தூக்கி வந்து ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ண. நீ ஏன் அங்க போன, அங்க என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதே டைம்ல தங்கச்சி சமய கத்துற சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட் கேட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அங்க நிறைய டாக்டர் மத்த நர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களை பார்த்து தங்கச்சி பயந்துகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பொண்ணை சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறமா தான் அமைதியாகிறா. இப்ப நம்ம ஹீரோ டாக்டர் கிட்ட தங்கச்சிக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தங்கச்சி எதையோ பார்த்து ரொம்பவே பயந்து போயிருக்கா. அது என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னா தான் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க முடியும். என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோ ஆன்சர் பண்ணாம உடனே போலீஸ்க்கு கால் பண்றா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு சொல்லிட்டு போலீஸை கூப்பிட்டு நேரா கிளம்பி அந்த பேஸ்மெண்ட்டை பார்த்தாரு பாத்தீங்களா. அங்க கூட்டிட்டு போயிட்டு காமிக்கும் போது பேஸ்மெண்ட்ல ஒண்ணுமே இல்ல, வடிச்சு தொலைச்ச மாதிரி. அது ஏதோ ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி, நார்மல் ரூம் மாதிரி தெரியுது. ஆனா நேத்து நம்ம ஹீரோ இங்க வந்து பார்க்கும்போது நிறைய மாஸ்க், ஏதோ பெட்டி பெட்டியா சில குப்பைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ இருந்திருக்கும். ஆனா இப்போ ஒண்ணுமே இல்ல. அந்த வில்லேஜ் ஹெட் மத்த போலீஸ்லாம் வந்துட்டு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லும் போது இல்ல நான் கண்டிப்பா பார்த்தேன், நேத்து நான் வரும்போது பார்த்தேன் அப்படின்னாலும் நம்பவே மாட்டாங்க. சரி ஓகே, நீங்க இந்த விஷயத்த நம்பல அப்படின்னா கூட பரவாயில்ல. ஆனா இந்த எல்லா விஷயத்துக்கும் காரணம் பேயோ பூதமோ கிடையாது. இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு மனுஷன் தான். நான் நல்லா பார்த்தேன், கீழே உழுந்து மயங்கறதுக்கு முன்னாடி பார்த்தேன். அது பேய் கிடையாது, மனுஷன் தான். எனக்கு கண்டிப்பா தெரியும்
அப்படின்னும் போது அதுக்கு வில்லேஜ் ஹெட், டேய் உனக்கு என்ன பைத்தியமா, உங்க அப்பா இறந்து போயிட்டாரு, பாட்டி இறந்து போயிட்டாங்க, இப்போ உனக்கே பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, நீ அப்பயும் இந்த ஊருடைய காவல் தெய்வத்தை நம்பாம பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க, சொன்னா கேளு, நீயும் பெரிய பிரச்சனைல மாட்டிக்க போற அப்படின்னும் போது, இல்ல எனக்கு சத்தியமா தெரியும், நான் பார்த்தது மனுஷன் தான், அந்த மனுஷன் தான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒண்ணு எங்க குடும்பத்தை பழிவாங்க பாக்குறானா அப்படின்னு தெரியல, ஒன் பை ஒன்னா கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான், இது எல்லாமே சாபம் அண்ட் வந்துட்டு இந்த பேய் தான் பண்ணுது, கடவுள் தான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ண பாக்குறான். அவன் ஏன் இந்த மாதிரிலாம் பண்றான்னு கண்டுபிடிக்கணும். மேபி எங்க அப்பாவுடைய சாவுக்கு கூட அவன் காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் கேஸை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, பாட்டி இறந்து போனதுக்கு என்ன காரணம், என்னுடைய அப்பா இறந்து போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீடைலா விசாரிச்சு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லும் போது இது எல்லாமே ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது. இப்போ ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னே புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்போ ஃப்ரெண்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாரு மச்சான், நீ சொல்றது எல்லாமே மேபி உண்மையா கூட இருக்கட்டும், ஏதோ ஒரு மனுஷன் கங்கணம் கட்டிட்டு உன் குடும்பத்தை அழிக்கணும், உன்னை கொலை பண்ணணும், உன்னுடைய அப்பாவையும் உன்னுடைய பாட்டியும் அவன் தான் கொலை பண்ணான் அப்படின்னு கூட வச்சுக்கோயேன். ஒருவேளை உன்னை கொலை பண்ணா அப்படின்னா உன்னுடைய தங்கச்சி யாருமே இல்லாத அனாதை ஆயிடுவா, ரொம்ப கஷ்டப்படுவா. உன்னுடைய தங்கச்சிக்கு ஏதாவது ஆயிட்டா கூட உன்னால கண்டிப்பா தாங்க முடியாது. உன்னோட இடத்துல நான் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த வில்லேஜ் ஹெட் சொன்ன மாதிரி காசை வாங்கிட்டு நான் பாட்னு கிளம்பி சிட்டிக்கு போயிடுவேன், இந்த ஊர்லயே வாழ மாட்டேன். கொஞ்சமாச்சு யோசி, உனக்காக இல்ல அப்படின்னா கூட உன் தங்கச்சிக்காக கொஞ்சமாச்சு யோசி மச்சான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ செம்மையா அழுகுறாரு. ஆக்சுவலா எங்க அப்பா இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை அவ்வளோ அற்புதமா போச்சு, என்ன நல்லா பாத்துக்கிட்டாரு, தங்கச்சியை நல்லா பாத்துக்கிட்டாரு, பாட்டியை கூட ரொம்ப ரொம்ப நல்லா கவனிச்சுப்பாரு. அப்பா இருக்கிற வரைக்கும் சாப்பாட்டுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா பாட்டி இந்த லாட்டரி டிக்கெட் வைக்க போயிடுவாங்க, தங்கச்சியை நான் தான் பாத்துக்கணும். சில நாள் வியாபாரம் ஆகும், சாப்பாடு கொண்டு வருவாங்க, சில நாள் வியாபாரமே ஆகாது, சாப்பிடாம சும்மா படுப்போம். அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு 4 வயசு 5 வயசு அந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப சின்ன பையன். தங்கச்சி ஹீரோ கையில கொடுத்துட்டு போயிடுறாங்க இல்லையா, ஹீரோவால சமாளிக்கவே முடியல, குட்டி குழந்தை பார்த்து கூட முடியல. மத்தவங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போறாங்க, ஜாலியா பசங்க கூட விளையாடுறாங்க, நம்மளால எதுவுமே பண்ணவே முடியல, எல்லாத்துக்கும் தங்கச்சி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிய ஆத்தங்கரையில போட்டு அவரு பாட்டுன்னு கிளம்பிட்டாரு. அப்போ தங்கச்சி செமையா கத்தி அழுகுறா. இவருக்கு மனசே கேட்கல. தங்கச்சி வந்துட்டு அப்படியே உருண்டு தண்ணிக்குள்ள விழுந்திருப்பா. நம்ம ஹீரோ அதுக்கப்புறமா போயிட்டு காப்பாத்திருப்பாரு. அந்த சமயத்துல தண்ணிக்குள்ள விழுந்ததுனால தண்ணி உடம்புக்குள்ள போயிட்டு காதுக்குள்ள போயிட்டு அந்த குட்டி பொண்ணு காது கேட்காம போயிட்டு இருப்பா. ஆக்சுவலா அந்த குட்டி பொண்ணுக்கு காது கேட்காம போனதுக்கான காரணமே நம்ம ஹீரோ தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது எல்லாத்துக்குமே காரணம் யாரு அப்படின்னா, யாரு எங்க குடும்பத்தை பழி வாங்கிட்டு இருக்கானோ இல்ல யாரு என் குடும்பத்தை அழிக்க பாத்துக்கிட்டு இருக்கானோ அவன் மட்டும்தான் காரணம். அப்பா இறந்து போனதுக்கு அவன் தான் காரணம், பாட்டி இறந்து போனதுக்கு அவன் தான் காரணம், என்னுடைய தங்கச்சி வந்துட்டு காது கேட்காம போனதுக்கு அவனுமே ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் தான். இப்போ நான் எதுவுமே இல்லாம பிச்சைக்காரனா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கான் இல்லையா, இது எல்லாத்துக்குமே அவன் தான் காரணம் அப்படின்னும் போது அவன் யாருன்னு கண்டுபிடிக்காம காசை வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடணுமா, இது நியாயமே கிடையாது. அவன் யாருன்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்கும் போது ஃப்ரெண்டுக்காரனுக்கே கண்ணெல்லாம் கலங்குது. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. பாட்டியோட டெட் பாடியை தகனம் பண்றாங்க. இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் இந்த ஊருடைய ஹெட் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பேசும்போது உங்களுக்கு இந்த சாமி பேய் பூதம் இது மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த ஊர்ல ஒரு சாமியை கும்பிடுவாங்க, அததான் குலதெய்வம் காவல் தெய்வம் அப்படின்லாம் சொல்றாங்க, அந்த தெய்வத்து மேல எனக்கு முழுமையா நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோடைய அப்பாக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளமா இருக்கு, காட்டுக்குள்ள போயிட்டு மரம் வெட்ட நம்ம ஹீரோடைய அப்பா ஃபாரஸ்ட் ஆபீசர் இல்லையா, அவரு போயிட்டு ஏன்னு கேட்டிருக்காரு, சண்டெல்லாம் போட்டிருக்காரு, நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, காட்டுக்குள்ள போயிட்டு ஏன் மரம் வெட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏமா நான் மரம்லாம் வெட்டவே இல்ல, காட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு கைதியை தேடி போனேன், அப்ப மரமா உடஞ்சி விழுந்துச்சு, அவங்கிட்ட அதை சொன்னா கேட்காம நான் தான் மரத்தை வெட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டான் அப்படின்னு, நீங்க வந்துட்டு ஏன் அந்த டைம்ல ஃபாரஸ்ட் ஆபீசருக்கு கால் பண்ணி சொல்லவே இல்ல, சொல்லியிருந்தா பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு சொல்லும் போது, ஏமா நீ என்னமா என்கிட்ட வந்து இன்டர்வியூ எடுக்கிறேன் அப்படின்ற பேர்ல எல்லா படியும் தூக்கி என் மேல போட ட்ரை பண்ற, முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாரு. இவங்க கிளம்பி வெளியே வராங்க. அந்த டைம்ல இந்த வில்லேஜ் ஹெட்டோடைய பையன் வீட்டுக்கு வரான். இந்த பையன் கிட்ட இந்த மாதிரி அப்பா இறந்து போன அன்னைக்கு பாட்டி இறந்து போன அன்னைக்கெல்லாம் எங்க இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆக்சுவலா ஹீரோடைய அப்பா இறந்து போகும்போது இந்த பையனுமே கொஞ்சம் சின்ன பையன் தான், ஆனா பாட்டி இறந்து போன அன்னைக்கு நான் வீட்டுல தான் இருந்தேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றான். நம்பல அப்படின்னா கூட எங்க அம்மாட்ட வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது, அன்னைக்கு நீ ஏதாவது அன்யூஷுவலா நோட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா அன்னைக்கு ஊர் முழுக்க நாயெல்லாம் பயங்கரமா கத்துற மாதிரி சவுண்டு கேடுச்சு அப்படின்னும் போது, எந்த நாயின்னு கேட்டா ஊர்ல இருக்கிற எல்லா நாயும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி வெளியே வராங்க. இந்த பாட்டி வந்துட்டு வீட்டுல இருந்து இந்த மாதிரி ஃப்ராக் எல்லாம் பிடிக்க வெளியே போனாங்க இல்லையா, அந்த சைடுக்கு எல்லாம் போயிட்டு ஏதாவது வீட்டுல கேமரா இருக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரே ஒரு வீட்டுல மட்டும் சிசிடிவி கேமரா இருக்கு. அந்த ஃபுட்டேஜை வாங்கி செக் பண்ணி பார்த்தா பாட்டி வந்துட்டு ஃப்ராக் பிடிக்கணும் அப்படின்னா காட்டுக்குள்ள போகணும், ஆனா இவங்க காட்டுக்குள்ள போகாம ஊருக்குள்ள போயிட்டு இருக்காங்க, இது என்ன சம்திங் ராங்கா இருக்கே அப்படின்னு
சொல்லிட்டு ஆக்சுவலா இதே ஸ்பாட்ல ஹீரோ இருப்பாரு. ஹீரோ வந்து பார்க்கும்போது இந்த வழி வந்துட்டு ஊருக்கு வெளியே போற வழி கிடையாது, அதாவது காட்டுக்குள்ள போற வழி கிடையாது, ஊருக்குள்ள போற வழி. பாட்டி ஏன் ஃப்ராக் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு காட்டுக்குள்ள போகாம ஊருக்குள்ள போறாங்க, ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, அதே தான் நானும் சொல்றேன், ஏதோ ராங்கா இருக்கு, அது என்ன ராங்கா இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நீ என்ன பண்ணு, வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது அங்க இருந்து கண்டுபிடிக்க முடியுமான்னு பாரு, அதுக்குள்ள நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு ஊருக்குள்ள போயிட்டு அங்க இருந்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் அந்த பையனும் சேர்ந்துட்டு ஊருக்குள்ள போயிட்டு இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோயின் எதையோ பார்த்துட்டு இறங்கி அங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, நெல்லெல்லாம் அரிசியா மாத்திர ப்ராசஸ்ல அரிசிக்கு மேல இருக்கு அந்த தோல் இருக்கு பாத்தீங்களா, அந்த உமி வந்துட்டு அங்க எக்கச்சக்கமா இருக்கு. இதை பார்த்துட்டு செக் பண்ணிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டு வந்து கேக்குறான், என்னமா பண்ணிட்டு இருக்க, இங்க வந்து உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இதை நீ நோட் பண்ணியா, ஆக்சுவலா அன்னைக்கு பாட்டியுடைய தலையிலையுமே சேம் இதே தான் பார்த்தோம், நம்ம பார்த்துட்டு பூ கிடையாது, அது வந்துட்டு ப்ராசஸ் பண்ண நெல்லோடைய உமி அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த வீடு யாருடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு என்ன தெரியும், நான் இந்த பக்கம்லாம் வந்ததே கிடையாது அப்படின்னும் போது, வீட்டுக்குள்ள பார்த்தாலும் யாருமே இருக்கிற மாதிரியே தெரியல, வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கலாம், நான் வீட்டுக்குள்ள போறேன், நீ வெளியே இருந்துட்டு யாராவது வந்தாங்க அப்படின்னா எனக்கு சிக்னல் கொடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. ரெண்டு பேருமே போன்ல கனெக்டடா இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள போயிட்டு செக் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க எதையோ பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டு கத்துறாங்க. என்னன்னா, அங்க அந்த மாஸ்க பார்த்து இந்த பொண்ணு பயந்து போயிட்டா. வேற ஏதாவது கிடைக்குமான்னு செக் பண்ணிட்டு இருக்கும் போது இதே டைம்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவருடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டு நேரா தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கும்போது அப்போ ஃப்ரெண்டுக்காரன் சொல்றான், டேய் இது எதுவுமே வந்துட்டு உண்மையா இருக்க வாய்ப்பே கிடையாது, நீ விட்ரா, கேஷுவலா விடு, பாட்டி வந்துட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க, உங்க அப்பாவும் இறந்து போயிட்டாரு, அவ்வளவுதான் விட்ரா, ஏன்டா இவ்வளவு யோசிக்கிற, நம்ம தேர்னாலும் நமக்கு கண்டிப்பா ஒண்ணுமே கிடைக்க போறதே கிடையாது, சொன்னா கேளு அப்படின்னும் போது அப்போ ஹீரோ யோசிக்கிறாரு, இல்ல இல்ல கண்டிப்பா என்னமோ நடந்திருக்கு, எல்லாமே ஒரு மாதிரி சம்திங் தப்பாவே தோணுது எனக்கு, இவ்வளவு நாள் இல்லாத பாட்டி திடீர்னு அன்னைக்கு நைட்டு எதுக்காக வெளியே போகணும், அன்னைக்கு நைட் எதுக்கு ஸ்பெசிஃபிக்கா வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யோசிக்கும் போது, ஆக்சுவலா அன்னைக்கு தான் ஹீரோ செமையா சண்டை போட்டிருப்பாரு. சண்டை போட்டதுக்கு அப்புறமா தான் பாட்டி கிளம்பி வெளியே போயிருப்பாங்க. நம்ம வந்துட்டு அந்த அப்பாவுடைய திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டோம் இல்லையா, அப்பாவுடைய திங்ஸ்ல இருந்து பாட்டி எதையோ கண்டுபிடிச்சாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா பாட்டி இறந்து போனதுக்கு அப்புறமா அப்பாவுடைய எல்லா திங்ஸையுமே எரிங்கன்னு கொடுத்துட்டு இருப்பாரு. அதை எரிச்சாங்களா இல்லையா, எரிச்சிட்டாங்க அப்படின்னா ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது. உடனே கிளம்பி போயிட்டு பார்த்தா பாதி எரிச்சிட்டாங்க, பாதி என்னமோ எரிக்கல. அங்க அப்பாவுடைய மாஸ்க் இருக்கு. அந்த மாஸ்க் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது ஆக்சுவலா மாஸ்க்கு அந்த மாற்றம் பாத்தீங்களா, அந்த சைடுல அப்பா எதையோ எழுதி வச்சிருக்காரு. அதை அவர் படிக்க படிக்க நமக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இது ஒரு சின்ன கிராமம், பெரிய மக்கள்லாம் வாழ மாட்டாங்க, இங்க இருக்கிற நிறைய பேரை வந்துட்டு வெளிநாட்டுக்கு கடத்துறது, அவங்கள விற்கிறது அப்படின்ற மாதிரி அந்த வேலையெல்லாம் இந்த போலீஸ் பார்த்திருக்காரு. அந்த போலீஸுக்கு நம்ம ஹீரோடைய அப்பா சும்மா சப்போர்ட்டா இருந்திருக்காரு. அப்படிதான் ஒரு நாள் இந்த மாதிரி என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, வெளியூருக்கு போனாதான் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா அழுதுகிட்டு இருக்கும் போது அம்மாவையும் குழந்தையும் கூட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து எங்கேயோ அரைச்சி போட்டு வைக்கும் போது அந்த அம்மா அழுதுட்டே இருக்காங்க, என் குழந்தைய காப்பாத்தணும் காப்பாத்தணும் அப்படின்னும் போது அப்போ இந்த ஃப்ரெண்டுக்காரன் கடுப்பாயிட்டு குழந்தைய ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு, குழந்தை இறந்தே போச்சு, இதுக்கப்புறம் என்னத்தை காப்பாத்த போற, நீ மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடிய வெளிநாட்டுக்கு கடத்தி அமுச்சு விட்டுருப்பாங்க. இதையெல்லாம் பார்த்த ஹீரோடைய அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலா இந்த வேலையே பிடிக்காம தான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, வேற வழி இல்லாம. பார்த்தா ஃப்ரெண்டுக்காரன் கொலையெல்லாம் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா வர வர கொலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா நமக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னா அதை எப்படியாச்சும் எடுத்துக்கணும், இப்ப நமக்கு வேற வழியே கிடையாது, ஏதாவது பண்ணும், அதான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே எனக்கு இந்த வேலையும் பிடிக்கல, இந்த ஊரும் பிடிக்கல, நான் இந்த ஊரை விட்டு மொத்தமா கிளம்ப போறேன், டவுனுக்கு போயிட்டு வாழ போறேன் அப்படின்னு, நீ இந்த வேலைலாம் வேணான்னு ஊரை விட்டு போனா மட்டும் பாஸ் உன்னை தனியா விட்டுருவாரா, சும்மா விட்டுருவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் ட்ரை பண்றேன் ஆனா கண்டிப்பா இந்த ஊரை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் தான் அந்த மாஸ்க்ல அப்பா வந்துட்டு எழுதி வச்சிருக்காரு. இதை படிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு என்ன புரியுது அப்படின்னா, நம்ம அப்பாவும் அதுக்கப்புறம் இந்த போலீஸ் அங்குளும் சேர்ந்துட்டு ஏதோ பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறமா அப்பா இறந்து போயிருக்காரு, நம்ம எதுவா இருந்தாலும் அந்த போலீஸ் கிட்ட போயிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் உள்ளுக்குள்ள போயிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அப்போ டிராக்குல இருந்து ஏதோ போட்டோவை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த போட்டோவை கண்டுபிடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இப்போ வந்துட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரன் வெளியே இருந்து சொல்றான், போலீஸ்காரன் வந்துட்டான், பார்த்து உசாராயிரு, முடிஞ்சா வெளியே வந்துரு அப்படின்னும் போது அதுக்குள்ள போலீஸ் கிட்ட வந்துட்டாரு. வெளியே போனா கண்டிப்பா மாட்டிப்பாங்க. அங்க ஒரு பெரிய மாஸ்க பார்த்தாங்க பாத்தீங்களா, அந்த மாஸ்க்கு பின்னாடி போயிட்டு ஹீரோயின் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப போலீஸ் உள்ளுக்குள்ள வந்தோடனே அங்க இருக்க ஒரு போட்டோ வந்துட்டு லைட்டா டில்ட் ஆயிருக்கும். இதை பார்த்தோன்னே யாரோ வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனுக்கு டவுட் ஆரம்பிக்குது. இவரு சுத்தி முத்தி பாக்குறாரு, ஒளிஞ்சுக்க ஒரே இடம் அந்த மாஸ்க்கு பின்னாடி, ஒருவேளை அதுக்கு பின்னாடி யாரும் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு கிட்ட போகும்போது யாரோ கதவு தட்டுறாங்க. யாருன்னு போயிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வெளியே வந்து நிக்கிறான். என்ன வேணும்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த மாதிரி இந்த சாபம் இந்த மற்ற விஷயங்களை பத்திலாம் பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம், அங்க இங்கன்னு விசாரி
விசாரிச்சு கடைசியா உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், நீங்க பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா உன் கூடவே ஒரு பொண்ணு சுத்திக்கிட்டு இருப்பாளே, டவுன்ல இருந்து வந்த பொண்ணு, அந்த பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த பொண்ணு பக்கத்து தெருவுக்கு போயிருக்கா அப்படின்னும் போது, சரி ஓகே உள்ளுக்குள்ள வான்னு வலுக்கட்டாயமா உள்ளுக்குள்ள கூண்டு போயிட்டு உட்கார வச்சு நான் போயிட்டு தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப இந்த பையன் பாக்குறான் ஹீரோயின் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்க. ஹாயின்னு கைய வர காட்டுறாங்க. வெளியே போலான்னு பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள போலீஸ் வந்துட்டாரு. வந்தவரு தண்ணியை குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அந்த தண்ணியை கொண்டு வந்தாரு பாத்தீங்களா, அந்த பாட்டில வச்சு ஓங்கி மண்டையிலே ஒரு போடு போட்டு இவன் மேல கண்ணை வச்சு யாரு ஒளிஞ்சிருக்கா ஒழுங்கா வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது நம்ம ஹீரோயின் ஷூட் பண்ணாதீங்க, வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர. இப்ப வந்துட்டு இவரு ஹீரோயினை ஷூட் பண்ற மாதிரி கண்ணை பாயிண்ட் பண்றாரு. உன்னெல்லாம் அன்னைக்கே கொலை பண்ணிருக்கணும், நீ இந்த கேஸ ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கும் போதே உன்னை ஏதாவது பண்ணலாம் தான் பார்த்தேன், சரி ஓகே கிளம்பிடுவேன்னு பார்த்தா சும்மா எனக்கு குறைச்சல் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண பார்க்கும்போது அப்ப இந்த ஃப்ரெண்டுக்காரன் தடுக்க ட்ரை பண்றான், ஷூட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அந்த போலீஸ்காரன் ஃப்ரெண்டையே ஷூட் பண்ண அவ்வளவுதான், ஃப்ரெண்டுக்காரன் ஸ்பாட் அவுட் இறந்தே போயிட்டான். ஹீரோயின் போயிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறவங்கள இவங்களையும் ஷூட் பண்ணலான்னு பார்க்கும்போது அங்க ஹீரோ வந்துட்டாரு. வந்தவரு போலீஸ்காரை அடிச்சு கண்ணை பிடுங்கி அவரை ஷூட் பண்ணலான்னு பார்க்கும்போது அதுக்குள்ள மத்த போலீஸ்லாம் வந்துட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கீழே இறக்க சொல்லும் போது அப்போ திடீர்னு யாரோ ஹீரோவை அட்டாக் பண்றாங்க. நம்ம ஹீரோ மயக்கமாயிட்டாரு. ஹீரோடைய தலையில கவரை போட்டு கொண்டு போயிட்டு எங்கேயோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க, ஏதோ ஒரு பேஸ்மெண்ட்ல. அங்கதான் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரன், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய தங்கச்சியுமே அங்கதான் மயக்கத்துல இருக்காங்க. இப்ப வந்துட்டு முன்னாடி பார்த்தா ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அவன் நின்னுகிட்டு இருக்கான். டேய் நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, என்ன காப்பாத்துறா அப்படின்னும் போது அப்போ போலீஸ்கார வரான். தம்பி நீயும் உங்க அப்பன மாதிரியே மழுமட்டியா இருக்க, நீ இங்க வரப்போற அப்படின்ற தகவலை சொன்னதே உன்னுடைய ஃப்ரெண்டு தான்டா. இங்க பாரு அவன் வந்துட்டு உனக்கு மட்டும் ஃப்ரெண்டு கிடையாது, எனக்கும் ஃப்ரெண்டு தான், அவன் எனக்கு மெசேஜ் பண்ணான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க, அட பாவி எனக்கே துரோகம் பண்ணிட்டியா, கூடவே இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்ப வந்துட்டு அமைதியாரு, நீ அமைதியா இல்ல அப்படின்னா முதல்ல உன் தங்கச்சியை தான் கொலை பண்ணுவேன். டே ஃப்ரெண்டு இவங்க எல்லாரும் மேலேயும் பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி விடு அப்படின்னும் போது இவனும் பெட்ரோலை ஊத்தி விடுறான். அப்போ ஹீரோயின்லாம் கத்துறாங்க, இவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்ற, ஃப்ரெண்டுக்கே துரோகம் பண்ணல அப்படின்னும் போது மொத்தமா ஊத்தி விடுறான். ஊத்தி விட்டவனே ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு பரவாயில்ல, நீ வந்துட்டு எங்க எல்லாரையும் கொளுத்திடு, என் தங்கச்சி ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு எதுவுமே பண்ணாத ப்ளீஸ், அந்த பொண்ணு வந்துட்டு உன்னை அண்ணா மாதிரி தானே பார்த்தா, ப்ளீஸ் டா அப்படின்னும் போது இவன் கொளுத்தி விட்டு அமைதியா நின்றுகிட்டு இருக்கான். அப்போ போலீஸ்காரன் வந்துட்டு லைட்டை கொடுத்து நீயே எல்லாரையும் பத்த வை அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு மனசே வரல, என்னால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ வேணா என்ன கொலை பண்ணிக்கோ, அவங்கள ஒன்றும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இப்போ வந்துட்டு போலீஸ்காரன் ஃப்ரெண்டை ஷூட் பண்ணிட்டான். ஃப்ரெண்டு காலி, நீ கொலை பண்ணலனா என்ன, நானே கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருடைய முகத்திலையும் மாஸ்கை மாட்டி விட்டு லைட்டரை பத்த வச்சு தூக்கி போட லைட்டரு கீழே வந்து விழுந்த உடனே நம்ம ஹீரோவுடைய கண்ணெல்லாம் இருட்டா மாறுது. ஆனா திடீர்னு பார்த்தா அந்த போலீஸ்காரன் எதையோ பார்த்து செமையா கத்த ஆரம்பிக்கிறான். நமக்கு அது என்ன உருவம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா காமிக்க மாட்டாங்க. ஒரு பயங்கர அமானுஷ்யமான பயங்கர பெரிய உருவம். அதை பார்த்தோன்னே இந்த போலீஸ்காரன் பயந்துட்டு வெளியே ஓடுறான். பின்னாடியே அந்த உருவமா அவரை துரத்திக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு இங்க எல்லாமே பத்திக்கிட்டு எரியுது. இது ஃபேக்டரி கிடையாது, அந்த கிரீன் ஹவுஸ் ரூம் மக்களே. நம்ம ஹீரோவை கட்டி போட்டிருக்காங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கை கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்க. நம்ம ஹீரோ தலையாட்டி அந்த மாஸ்கை மட்டும் கீழே தள்ளி விட்டாரு. முன்னாடி பார்க்கும்போது குட்டி பொண்ணு படுத்துக்கிட்டு இருக்கா, நல்லா மயக்கமாயிருக்கா. கூப்பிட்டு பார்த்தாலும் வேலைக்கே ஆகல. அந்த பொண்ணுக்கு தான் காது கேட்காது. இது மட்டும் இல்லாம மொத்தமா பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ முடிவே பண்ணிட்டாரு, அவ்வளவுதான் நம்ம சாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அம்மா வந்துட்டு பிரெக்னெண்டா இருந்த விஷயம், அதுக்கப்புறம் அம்மா இறந்து போன விஷயம், தங்கச்சியை பார்த்துக்கிட்ட விஷயம், பாட்டி இறந்தது, அப்பா இறந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது லைட்டா மழை பெய்யுது. அப்படி மழை பெய்யும் போது அங்க அந்த எரிஞ்சி எல்லாமே ஓட்டையா இருக்கும். அப்படி அந்த ஓட்டையில மழை துளி இந்த குட்டி பொண்ணுக்கு மேல ஒழுக இந்த குட்டி பொண்ணு கண்ண முடிக்கிறா. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. இந்த ஊர்ல நடந்த எல்லா விஷயமும் நியூஸ் மூலமா வெளியே வருது. இந்த நியூஸை வெளியே விட்டதே நம்ம ஹீரோயின் தான் மக்களே. எல்லாருக்குமே ஒண்ணுமே ஆகல, குட்டி பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் எவ்வளவு பெரிய நியூஸை கவர் பண்ணதுனால மறுபடியும் சிட்டிக்கே வந்துரு, டவுனுக்கே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்களாம். அதுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. உனக்கு எல்லாமே ஓகேவா, தங்கச்சி எல்லாமே ஓகேவான்னு கேட்கும் போது தங்கச்சிக்கு காயம்லாம் பெருசா படல. ஆனா தங்கச்சி இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பயந்து போயிட்டா. அவளுக்கு அது ஒரு மாதிரி டிராமா மாதிரி மாறி நைட்டு முழுக்க அழுதுகிட்டு இருக்கா, கத்திக்கிட்டு இருக்கா, சும்மா கனவு வந்துகிட்டு இருக்கு. நான் கூட டவுனுக்கு தான் வரணும், நான் கூட பேங்காக் வந்து என் தங்கச்சிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது நானும் பேங்காக் தான் போறேன், நீ எப்ப வேணா வா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப நம்ம ஹீரோ கொஞ்ச நாளைக்கு அப்புறமா தங்கச்சியை கூப்பிட்டு பேங்காக் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஆமா போலீஸ்காரனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா யாரோ நிறைய பேர் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு இந்த பண்ணியை தூக்கிட்டு போற மாதிரி போலீஸ்கார காட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. மேபி அவுச்சி சாப்பிடுவாங்க போல. அவ்வளவுதான், அவரு கதையும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்தோடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க.